வணக்கம் viewers, welcome back. So Redmi ல A4 இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா Redmi ல A1, A2, A3 இதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா phonesலயும் என்ன இருந்தது அப்படினு பார்த்தா Helio G36 இந்த மாதிரியான ப்ராசஸர் தான் பாத்திருப்பீங்க. And இப்போதான் for the first time இந்த A சீரிஸ்ல ரெட்மியோட A சீரிஸ்ல எல்லாருக்கும் என்ன மீ A சீரிஸ் ரிலேட் பண்ணிட கூடாது. நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்ப ஸ்டாக் ஆண்ட்ராய்டா அப்படினு கேட்க தான் வாய் துடிச்சது. இல்ல இது வந்து एक्चुअली அதுலயும் ஒரு ஆச்சரியம் இருக்கு. அதனால தான் டப்பால பின்னாடி இந்த இடத்துல வந்து Xiaomiயோட ஹைப்பர் OS னு போட்டுருக்காங்க. சரி ஓகேங்க. மொத்தம் இந்த டிவைஸ் வந்து 8500 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணிருக்காங்க இல்லையா? ஆஃபர்ஸோட சேர்த்து நம்ம எப்படி இருக்கு? வர்த்தா இல்லையா அப்படிங்கறத இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்கலாம். புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல். பார்க்கலாமா? ஹலோ இதான் பாக்ஸ்ரா மேட் இன் இந்தியா. இவங்க Redmi A4 5G அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு 4S Gen 2 5G ப்ராசஸர்னு போட்டிருக்காங்க. ஸ்மூத் 120Hz டிஸ்பிளே. இவங்க ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட்டோட பேஜ்லையும் கூட என்ன ஹைலைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 120Hz இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் நாங்கள் தான் அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னுமா இதெல்லாம் பெருமையில் சேருது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா உனக்கு வந்து பாக்ஸில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, அதாவது யூனிட் ஒன்று இருக்குது, ஒரு அடாப்டரு, ஒரு USB கேபிள், சிம் எஜெக்டர் டூலு. ஏன்னா அதை ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருக்கடா. யாரெல்லாம் இப்போதைக்கு சார்ஜர் தராங்களோ அவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை மட்டும் ஹைலைட் பண்ணுறாங்க. சார் வேல்யூ பொறுத்த வரைக்கும் உனக்கு வந்து ஹெட் சார் வந்து 0.805, பாடி சார் வந்து 0.713. இதுதான் சார் வேல்யூ. நெக்ஸ்ட் ஜென் 5G இது வந்து எப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல இருக்குது. என்னென்னா ஸ்டாண்ட் அலோன் SA 5G தான் இதில் இருக்குது. நான் ஸ்டாண்ட் அலோன் 5G பேண்ட்ஸ் இதில் கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்னா ஜியோ யூசர்ஸ் யாராவது இருக்கீங்களா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்காக ஒரு 5G டிவைஸ் அப்படின்னு வீடியோ போட முடியும். ஏர்டெல் யூசர்ஸ்க்கு வந்து இன்னும் 2 வருஷம் ஆகும் போல. ஏர்டெல் எப்போ வந்து ஸ்டாண்ட் அலோன் 5G ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரோல் பண்ணுறாங்களோ அப்போ தான் இதில் 5G அவங்க என்ஜாய் பண்ண முடியும். அப்போ இப்போ கரண்ட்டில் ஏர்டெல் யூசர்ஸ்க்கு கியாமியா தான் கிடையாது. ஆமாம். ஸோ Snapdragon 4S Gen 2 120Hz ஹேலோ டிசைன், அப்புறம் 5160 mAh பேட்டரி இருக்குது, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, 33 வாட் பிரிக் உள்ளே இருக்குது, 50 MP டியூவல் கேமரான்னு போட்டிருக்காங்க. அதாவது ஒன்று வந்து சும்மா IP52 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, Xiaomiயோட ஹைப்பர் OS இருக்குது. ஓகே அதான் டிவைஸ் ஸ்டாரி பிளாக். அப்புறம் இங்கே சிம் எஜெக்ட் டூல் இருக்குது, டியூவல் சிம் ப்ளஸ் மெமரி கார்டு. ஸோ டைப் A to C கேபிள் இருக்குது, அப்புறம் ரெகுலர் அந்த 33 வாட் Xiaomiயோட சார்ஜர் இருக்குது. ஆனால் ஃபோன் சப்போர்ட் பண்ணுறது 18 தான். ஆமாம், ஃபோன் வந்து 18 வாட் வரைக்கும் தான் போகும். இதில் வந்து உங்களுக்கு 4S Gen 2 இருக்குது. ஸோ டே டு டே டாஸ்க்குலாம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அதிலலாம் எந்த விதமான ப்ராப்ளமும் யாரும் இருக்க போகிறது இல்லை. ப்ளஸ் இது யாருக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா செகண்டரி ஆண்ட்ராய்டு டிவைஸ் ஒன்று வேணும் பேட்டரி பேக்கப்புக்காக மட்டுமே. அப்படி இல்லைனா பிரைமரியான ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுறேன், அதுக்கு பேக்கப்பாக எப்பயுமே கொஞ்சம் பேட்டரி நல்லா இருக்கிற மாதிரி ஒரு டிவைஸ் வேணும் போது அதுக்கு இது வந்து ஓகே. அண்ட் ரெண்டாவது எல்டஸ்க்கு வந்து ஒரு கொஞ்சம் குட் லுக்கிங், அதே சமயம் வந்து பேசிக்காக வாட்ஸ்அப் as well as யூடியூப் இந்த மாதிரியான டாஸ்க்கு மட்டும் அப்படின்னும் போது அதுக்கும் இதை கன்சிடர் பண்ணலாம். ப்ளஸ் இதில் என்னென்னா ஃபார் த ஃபஸ்ட் டைமுங்க எப்படின்னா ஒரு 5G டிவைஸ் தான், 100% 5G ரெடி. ஆனால் ஏர்டெல் யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 4G டிவைஸ். ஸோ அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஏர்டெல் யூசர் வந்து ஏன்னா ஏர்டெல் இன்னும் ஸ்டாண்ட் அலோன் 5G ரோல் அவுட் பண்ணல. அவங்க ரோல் அவுட் பண்ணால் மட்டும்தான் ஏர்டெல் யூசர்ஸால் இதில் வந்து 5G என்ஜாய் பண்ண முடியும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோ யூசர்ஸ்க்கு வந்து 5G எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் 5G ஒர்க் ஆகும். பட் ஏர்டெல் யூசருக்கு 5G ஒர்க் ஆகாது. ஃபியூச்சரில் ஒர்க் ஆகும், இட் டேக்ஸ் சம் டைம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த டிவைஸ் வந்து இப்போ நம்ம கேஷுவல் யூசர்ஸ்க்குலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா கேஷுவல் யூசருக்கு ப்ராப்ளமே இருக்க போகிறதில்ல. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரால் ஸ்டார்ஸ் மாதிரியான கேம்லாம் ட்ரை பண்ணேன், அதிலலாம் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. சொல்லப்போனால் இது வந்து HD டிஸ்பிளே அப்படிங்கிறனால 4S Gen 2க்கு ஒரு பெரிய கஷ்டமாகவும் ஃபீல் ஆகலை. அது வந்து வெறும் HD டிஸ்பிளேக்கான கண்டென்ட்டை தான் ரெண்டர் பண்ணி ஆகணும். ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் LCD தான், LCD டிஸ்பிளே அண்ட் 120Hz சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இதை வேறு அவங்க சொல்கிறாங்க இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் 120Hz கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் மீடியா சென்ட்ரிக்காகவும் செகண்டரி ஆண்ட்ராய்டு டிவைஸ் அப்படின்னும் போது எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. இவங்க அனிமேஷனில் கை வச்சுருக்காங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஓரளவுக்கு அந்த ஸ்மூத்னஸ் பிரச்சனை வராது. ஏன்னா அனிமேஷனை ஃபுல் ஸ்கேலில் வந்து இதில் கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணால் கஷ்டப்படணும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து கட் பண்ணியிருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் காம்படிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிவைசஸ் இருக்குங்க. சொல்லப்போனால் ஐகோ, விவோ, அப்புறம் நார்சோ, ரியல்மி, போக்கோ, நிறையா இவங்க இந்த பிராண்ட்லேயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு டக்குன்னு எல்லாரும் மைண்ட்லேயும் ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய ஃபோன்ஸ் அப்படின்னும் போது மோட்ரோலா ஸ்ட்ரைக் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இப்போ A4. ஸோ A4ஆ மோட்ரோலாவா அப்படின்னும் போது சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. மோட்ரோலா ஆஸ் செட் பிஃபோர் நல்லா தான் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு இந்த 4G பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, வெறும் SA மட்டும் இல்லாதனால அது ஒரு அட்வான்டேஜ் தான். மற்றபடி இதுவும் HD தான். என்ன இது வந்து இதோட கொஞ்சம் குட்டி ஃபோன். ஸோ உங்களுக்கு வந்து பஞ்சோல் வேணும் அப்படின்னு நினச்சா மோட்ரோலா, இதுவே டியூ ட்ராப் நாச் மாதிரி இருக்கும் அது இதில் A4ல். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட்ஸ் இந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ரெட்மியில் வந்து சாலிடாக என்ன சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு 2+4 அதாவது 2 மேஜர் அப்டேட் ப்ளஸ் 4 இயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா டிவைசஸை நீங்கள் எந்த ஆஸ்பெக்டில் எடுத்து பார்த்தாலும் ஐடென்டிக்கலாக இருக்கும். நிறைய ஃபீச்சர்ஸில் ஐடென்டிக்கலாக இருக்கும். ஆனால் பில்டு குவாலிட்டி ப்ளஸ் டிஸ்பிளேல வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளே தாங்க
தோணுச்சு. இதுவே நல்ல டிஸ்பிளே தான். ஆனால் இதில் என்னமோ தெரியல, இவங்க ஏதோ எக்ஸ்ட்ராவாக பாலிஷ் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் கிளாஸு, ரியர்லேயும் கிளாஸு, இவங்க இதை தான் வந்து கிளாஸ் ஹாலோ டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் சைட் ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக் தான். நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பட்டன் ப்ளஸ் வால்யூம் ராக்கர் இருக்கும். பவர் பட்டனே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யும். அது ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. பார்த்தீங்களா, அது சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் எப்பயுமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோஃபோன் ப்ளஸ் அது பக்கத்துலேயே வந்து டைப் சி போர்ட், அப்புறம் ஸ்பீக்கர் கிரில். ஸோ இது வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. அப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் ட்ரே இருக்குது. இந்த சிம் ட்ரே எப்படின்னா டெடிகேட்டட் சிம் கார்டு, அதாவது டியூவல் சிம் கார்டு ப்ளஸ் மைக்ரோ எஸ்டி கார்டு யூஸ் பண்ண முடியும். அப்புறம் டாப்பில் வந்து உங்களுக்கு 3.5mm ஜாக்கு, ஐஆர் பிளாஸ்டர்லாம் கிடையாது. பேக்கில் வந்து உங்களுக்கு கேமரா செட்டப் இருக்குது. டியூவல் கேமரா, ஆனால் சிங்கிள் கேமரானே சொல்லலாம். ஒரு 50 மெகாபிக்சல் சென்சார், அப்புறம் ஒரு டெப்த் சென்சார். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 மெகாபிக்சல் சென்சார் இருக்குங்க. ஸோ இதுதான் ஓவரால் டிவைஸோட பில்ட் அண்ட் செட்டப்பு. இது டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HD ப்ளஸ் தாங்க. 6.88 இன்ச் வரைக்கும் வரும். உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஃபார் ஷூர் இருக்க தான் செய்யும். ஸ்மட்ஜஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது இந்த ரிஃப்ளெக்ஷன் ப்ளஸ் ஸ்மட்ஜஸ் ஆகாத மாதிரி டெம்போடோ இல்லாட்டி வந்து ஸ்க்ரீன் கார்டோ போட்டுக்கிட்டிங்கன்னா பெட்ரு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரீன் கார்டில் எதுவுமே இருக்காது. ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நான் பார்க்குறது கேமரான்னு மட்டும் இல்லைங்க, நான் பார்க்குறதுக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகும். பட் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதை தவிர இந்த டிஸ்பிளே நீங்கள் டேரெக்டாக அவுட்டோரில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லைங்க. பட் கொஞ்சம் சைடாக இப்படிலாம் வச்சா தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ், ஸ்மட்ஜஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனை வரும். ஸோ இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்களா டார்க் மோடும் இருக்குங்க. தேவைன்னா நீங்கள் டார்க் மோட் எனேபிள் பண்ணிக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, டார்க் மோடு செம்ம பிச் டார்க்காக அதெல்லாம் நல்லா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தீம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அதே சமயம் வந்து இந்த ரிஃப்ளெக்ஷன் மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்கிறனால நீங்கள் ஒயிட் டிஸ்பிளே யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே சமயம் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் 120 Hz. அது வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம யூஸ் பண்ணும்போது இது வந்து 120, 60 அதில் தான் இருக்குமே தவிர வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட்னா ரொம்ப அதிகமாக நீங்கள் டிஃப்ரென்ஸ்லாம் எதிர்பார்த்துறாதீங்க. பிட்வீன் 120 ஆர் 60 அப்படி வேணால் மூவ் ஆகும். இந்த டிஸ்பிளேயோட இன்னொரு பெரிய ப்ரோ என்ன சொல்கிறாங்கன்னா, சர்க்காடியன் ரிதம்க்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து ஆன்டி ஃப்ளிக்கரிங் மாதிரியான விஷயங்கள் ப்ளஸ் லோ ப்ளூ லைட் எமிஷனும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தானே நம்ம தெரியல, இதை வந்து நான் மோட்டோ டிஸ்பிளேக்கு பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது இது கொஞ்சம் வார்ம் டோனில் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது எப்பயுமே. பட் மோட்டோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூலர் டோன் நோக்கி போகிற மாதிரி இருக்குது. ஆனால் இதில் வந்து நமக்கு அந்த PPI ஆஸ்பெக்ட்லையும் சரி, அப்புறம் டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த டென்சிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலும் இதில் இல்லை. ஸோ அது வந்து சீரியஸாகவே ஒரு பெரிய ப்ளஸ்னே சொல்ல முடியும். எப்பயுமே இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஃபோனில் ஹாப்டிக் ஃபீட்பேக் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. பர்சனலைசேஷன் ஆஸ்பெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நமக்கு ஹைப்பர்வைஸில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். தேவைன்னா அது எதுனாலும் நம்ம சூஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். பட் இதில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே மாதிரியான விஷயங்கள் கிடையாது பார்த்தீங்களா. அதனால் அந்த அனிமேஷன் அதெல்லாம் வந்து நம்மளால் பெருசாக பார்க்க முடியாது. பட் லாக் ஸ்க்ரீனில் நம்மளால் கிளாக் இந்த மாதிரியான விஷயங்களையும் மாற்றிக்கொள்ள முடியும். அதே சமயம் தீம்ஸுங்க, தீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தீம்ஸ் ஆல்ரெடி எப்பயுமே இவங்களோட ஸ்டோரில் உண்டு. நான் ஒரு சில தீம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணேன். ஸோ இதெல்லாம் லோக்கலில் இருக்கக்கூடிய தீம்ஸு. பவர் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற தீமை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த தீம் தான் அது, பவர் ஆஃப் லைஃப். அதை நான் அப்ளை பண்ணிட்டேன் நல்லா ப்ளூ கலரில். ஸோ இதுதான் அந்த தீம். ஃபோன் கால்ஸ்க்காக இந்த ஃபோன் வாங்கலாமான்னா தாராளமாக வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் கால் ரெக்கார்டிங் நிறைய பேர் கேட்டிங்க இல்லையா. கால் ரெக்கார்டிங் கண்டிப்பாக இதில் வந்து எந்த விதமான இஷ்யூவும் இல்லாமல், நோட்டிஃபிகேஷன் இல்லாமல் ஒர்க் ஆகும். அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் 5G 4G ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஸோ நெட்வொர்க்கில் வந்து எங்கேயாவது நீங்கள் லேக் ஃபீல் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அவுட்டோர் as well as இன்டோர் எல்லா இடத்துலையுமே எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. கால் ட்ராப் மாதிரியான விஷயங்களும் நான் ஃபேஸ் பண்ணலை. கேமிங் எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்கான கேமிங்க்கு ஓகே. பட் கேம் ஆடுறதுக்கு வந்து ஓகே, நாட் பேடுங்க. பிரால் ஸ்டார்ஸ் மாதிரியான கேமோ இல்லாட்டி பீச் பக்கியோ இதுக்கெலாம் ஓகே. அப்போ பெரிய கேம்லாம் ஆட முடியாதுன்னா ஆட முடியும். அதுக்காக என்ன உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்க போகுது அதெல்லாம் கிடையாது. ஸோ பேசிக் கேம்ஸ்க்கு நல்லா தான் இருக்கும். பேசிக் மல்டி டாஸ்கிங்க்கு பிரச்சனை எதுவும் இருக்க போகிறது இல்லைங்க. இப்போ பேசிக்காக வந்து இந்த மாதிரி நான் எல்லா ஆப்புக்கும் இடையில ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இதுக்கு முன்னாடி நான் ஓப்பன் பண்ணி வச்சிருந்த ஆப்பெல்லாம் கூட அப்படியே வச்சிருக்க முடியுமே தவிர, அதுக்காக எல்லா ஆப்புக்கும் இடையில சீரியஸாகவே ட்ராவல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் முடியாது. கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ எடுக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி டைம் எடுக்கும். ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருந்த எல்லா ஆப்புமே அப்படியே அதே இடத்துல விட்ட இடத்துல இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா மினிமல் ரேம் தான் இருக்குது. பட் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இது வந்து ஒரு செகண்டரி டிவைஸாக டாப் நாச்சாக இருக்கும். ஸோ இதில் குட்டியாக டைனமிக் ஐலாண்ட் மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குங்க. இந்த தீமில் இருக்குது சரியா. அது தீம் எக்ஸ்க்ளூசிவ். உங்களுக்கு சிஸ்டம் ஒய்டு அதாவது OSல உள்ள விஷயம் கிடையாது. அது இந்த தீமில் அந்த ஃபீலை கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான கஸ்டமைசேஷனும் நீங்கள் பண்ணிக்க முடியும். சிங்கிள் ஸ்பீக்கராக இருந்தாலும் லவுடாக தான் இருக்கும். பட் இந்த சிங்கிள் ஸ்பீக்கரை நம்ம மறைச்சிட்டோன்னா தட்ஸ் இட், எதுவுமே கேட்காது.
ஸோ அதனால் அந்த ஒரு ஃபேக்ட் இருக்குது. பட் சிங்கிள் மோனோ ஸ்பீக்கர் தான். பட் மோனோ ஸ்பீக்கர் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. ப்ளூடூத் as well as 3.5 mm வழியாக ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் எல்லாமே ப்ராப்பராக தான் இருந்தது. ஸோ மீடியா சென்ட்ரிக்காக வந்து நீங்கள் யாராவது வந்து ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதுக்கும் யூஸ் பண்ண முடியும். அதுலேயும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதில் 5160 mAh பேட்டரி இருக்குங்க. நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா ஸ்லோவாக தான் சார்ஜ் ஏறும். ஏன்னா இதில் 18 வாட் சப்போர்ட் இருக்குது. இவங்க பாக்ஸ்லேயே 33 வாட் சார்ஜர் கொடுத்துட்றாங்க. அது ஒரு வகையில் சந்தோஷம் தான். TPU கேஸ் கொடுக்கல, அதுவும் கொடுத்துருந்தாங்கன்னா மாசாக இருந்திருக்கும். பட் பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஷுவல் யூஸருக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மேலே நிற்கும். அதே சமயம் ரெகுலர் யூசர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, செகண்டரி டிவைஸாக யூஸ் பண்ணுறேன், கால்ஸ் கொஞ்சம் வரதான் செய்யும், அப்புறம் வாட்ஸ்அப்பும் யூஸ் பண்ணுவேங்கிறவங்களுக்குலாம் ஒரு 1 day பேட்டரி லைஃப் கண்டிப்பாக இருக்கும். கேமராவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஃபோட்டோ, போர்ட்ரைட், நைட் மோடு, வீடியோவில் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் as well as ரியரில் 1080p வீடியோ எடுக்க முடியும். ஸ்டெபிலைசேஷன் மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் ஆனால் இருந்தது. 1080p 30 fps வீடியோ எடுக்க முடியும். இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நான் வந்து HyperOS யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா, வீடியோ எடுக்கும்போது ஆடியோ பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிட்டு இருக்கும். இப்போயும் அதே மாதிரி தான் ப்ளே ஆகிட்டு இருக்கு. டைனமிக் ரேஞ்ச் ஆஸ்பெக்டில் கண்டிப்பாக இது கஷ்டப்பட போகுது. அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. இருந்தாலும் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, ஸ்டெபிலைசேஷன் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது கூட கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணிச்சின்னு வைங்களேன், ஷாக்கிங்காக தான் இருக்குங்க. ரியர் கேமராலேயே நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 1080p 30 fps வீடியோ எடுக்க முடியும். இந்த பாதையில் தான் நடந்து போகிறேன். ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு கேஷுவல் யூஸருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் தான் நான் பார்க்குறேன். நார்மலாக சும்மா வீடியோ எடுக்கிறாங்க, பேசிக்காக வீடியோ எடுக்கிறாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். கையில் ஹோல்ட் பண்ணி நடந்துகிட்டு இருந்தால் ஸ்டெபிலைசேஷன் எந்த ஆஸ்பெக்டில் இருக்கும். அப்படியே சப்போஸ் ஒரு ப்ராடக்டை காமிச்சா ஃபோக்கஸ் பண்ணுதா, ஜூம் பண்ணுறதா இருந்தால் 6x வரைக்கும் போகுது. ஆனால் ஸ்டெபிலைசேஷன் செம்ம கஷ்டங்க. OS இருந்தால் சமாளிக்கும். பட் இந்த பட்ஜெட்டில் 50MP மோட்லேயும் நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியும். ஸோ அதில் டீட்டெயில்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ இந்த 50MP சென்சார் வந்து நிஜமாவே டே லைட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் லோ லைட்டில் சப்ஜெக்டிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் லோ லைட்லேயும் இதால் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. ஸோ ஃபைனலாக ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ப்ரோ அப்படின்னு சொல்லணும்னா பில்டு குவாலிட்டி அண்ட் டிசைன் வந்து கண்டிப்பாக ப்ரோங்க. யார் இதை பார்த்தாலுமே கண்டிப்பாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் இருக்கிறனால டே டு டே டாஸ்க்காக இருக்கட்டும், கேஷுவலான டாஸ்க்கு, அதே சமயம் நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்லையுமே பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. பிரைமரி சென்சார் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் டியூயல் சிம் ப்ளஸ் மைக்ரோ SD கார்டு, ஸோ டெடிகேட்டடாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும். 2 சிம் போட்டு ஒரு மெமரி கார்டும் போட்டுக்க முடியும். அண்ட் அப்டேட் ஆஸ்பெக்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மேஜர் அப்டேட், அது கூடவே 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச். ஸோ 2 மேஜர் அப்டேட் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேச்சஸ் வரும். அப்புறம் 3.5 mm ஜாக் இருக்குது. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு மார்க்கெட்டில். அப்புறம் HyperOS இருக்குது வித் கஸ்டமைசேஷன், பர்சனலைசேஷன், அந்த தீம்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே ப்ரோஸ்குள்ளார வரும். சொல்ல போனால் பேட்டரி லைஃப் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி மிக்சடாக இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அது நீங்கள் எந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணுறீங்கிறது பேஸ் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கான்ஸ் ஆஸ்பெக்ட்டில் எடுக்கும்போது 5MP செல்ஃபி வந்து ஓகேங்க, டே டைமில் ஓரளவுக்கு நல்லா எடுக்குது. இருந்தாலும் கொஞ்சம் நாய்ஸ் இருக்குது. பட் நல்ல பிரைட்டான சுச்சுவேஷனில் அந்த 5MP வந்து எனக்கு கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னே சொல்ல முடியும். பட் இதுவே எல்லா இடத்துலையுமே நம்மள அதை வந்து ரொம்ப பாசிட்டிவாக சொல்ல முடியாது. இந்த 5 MP சென்சார் வந்து நீங்கள் இண்டோர்லாம் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் ஆகும். ஆர்டிஃபிஷியல் லைட்டே ரொம்ப பிரைட்டாக இருந்ததுன்னா மட்டும் தான் அதெல்லாம் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். ஸோ அதனால் 5MP வந்து கொஞ்சம் கான் தான். ப்ளஸ் ரேம் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன் 4GB ரேம் தான், ஒரே மாடல் தான். 4GB 64GB, திரும்பியும் 4GB 128GB அப்படி தான் இருக்குது. இதுக்கு பதில் ஒரு 6GB ரேம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமோ. லைட்டாக பிட்வீன் அப்ளிகேஷன்ஸ் ஒரு 3 அப்ளிகேஷன் 4 அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற அளவுக்கு அது இருந்திருக்குமோ மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அது கொஞ்சம் கான். பட் இதெல்லாம் வச்சு யோசிக்கும் போது நான் இத்தனைக்கும் இந்த கம்பெனி கிட்டே கேட்குறேன், அதாவது யாருன்னா ரெட்மி கிட்டே கேட்குறேன், அவங்க டீம் கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபோன் அவங்களை யாரை கான்சென்ட்ரேட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா மார்க்கெட்டில், அதுவும் இந்தியன் மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து 10,000 ரூபாய்க்குள்ள தான் ஃபோன் வாங்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது இந்த 10,000 ரூபாய்க்குள்ள ஃபோன் வாங்குற எல்லாருமே வந்து ஜியோ தான் யூஸ் பண்ணுறாங்க. பெரும்பாலும் ஜியோ யூஸ் பண்ணுறதுனால அதனால தான் SA 5Gக்கு நாங்கள் ப்ரிஃபர் பண்ணோம். இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் கட்டிங் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து 5Gக்கு ஸ்டாண்டலோன் 5Gக்கு போனதுக்கு காரணமே மேக்ஸிமம் யூசர்ஸ் ஜியோ யூசர்ஸாக இருந்தனால தான். அதை தவிர பார்க்க போனால் இப்போ BSNL இருக்கட்டும், இல்லை VI இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இன்னும் 4Gயில் தான் இருக்காங்க. எங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக ஃபீல் ஆகலை. அதனால தான் ஸ்டாண்டலோன் அப்படிங்கிறதையும் அவங்க ஜஸ்டிஃபை பண்ணாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் மோனோ ஸ்பீக்கர், அப்புறம் ஹாப்டிக் ஃபீட்பேக் ரொம்பவே பேசிக்குங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து மேக்ஸிமம் கானில் சொல்ல வேண்டிய விஷயம். அதே சமயம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணணும்லாம் எதிர்பார்த்துறாதீங்க. ஓரளவுக்கு ஓகே,
பர்ஃபார்மன்ஸ் பிட்வீன் அப்ளிகேஷன் டக்குலாம் மூவ் பண்ணும்போது ஓரளவுக்கு ஓகே இருக்கும். பட் ஒரு ஆப்பில் இருக்கீங்க, ஒரு வெப் ப்ரௌஸ் பண்ணுறீங்க, அப்படியே சும்மா சர்ஃப் பண்ணுறீங்க, ஒரு பேஜ் அப்படியே ஸ்க்ரால் பண்ணுறீங்கன்னும் போதெல்லாம் அந்த 120 ஹெர்ட்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அங்கெல்லாம் வந்து நல்லதா இருக்குது. ஓகேங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த ப்ராடக்ட் பற்றி கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இதுக்கான Q&A செஷன் மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் இது எல்லாத்துக்குமே என்னால் ஆன்சர் பண்ண முடியும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு சில விஷயங்களை நான் மிஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குல்ல, அதனால தான் அப்படி சொல்கிறேன். வேறு எதுவும் இல்லை. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பாய்.